வாபி சாபி இந்த சொல்ல எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த வாபி சாபி அப்படின்றது ஒரு ஜப்பானிய சொல். குறையில இருக்கிற அழகையும் பார்க்கணும் அப்படின்றது இதோட அர்த்தம். பூசப்படாத சுவரு, வளைந்து நெளிந்த தேநீர் கோப்பைகள், கீரல் விழுந்த கோப்பைகள்ல தங்கத்தை வச்சு பூசி கின்சுகி கோப்பைகள், இது மாதிரியான பொருட்களை இந்த தத்துவத்தின் அடையாளமாக பயன்படுத்திட்டு வராங்க ஜப்பானியர்கள். வாழ்க்கையில எல்லாமே பெர்ஃபெக்டா தான் இருக்கணும், பெர்ஃபெக்டா தான் நடக்கணும் அப்படின்னு நினைக்காம அப்பப்ப ஏற்படக்கூடிய குறைகளையும் ஏத்துக்கிட்டா வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கும் அப்படிங்கறது இந்த தத்துவம். சரி, அப்ப இதை ஃபாலோ பண்ணாம எல்லாமே பெர்ஃபெக்டா தான் இருக்கணும், எல்லாமே அழகா தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சா என்ன ஆகும்? அதனால என்ன பிரச்சனை எல்லாம் வரும்? அதுக்கு இந்த வாழ்க்கை முறை என்ன தீர்வுகள் சொல்லுது? இதை சொல்லித்தர புத்தகம் தான் வாபி சாபி. நம்ம எத்தனை புத்தகம் வாசிச்சாலும் சில புத்தகம் தான் நம்ம மனநிலையை மாத்தும், நம்ம லைஃப்ல குட்டி குட்டியா ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு இன்ஸ்பயர் பண்ணும். அந்த மாதிரி என்ன இன்ஸ்பயர் பண்ணுன இந்த புத்தகத்தை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ண போறேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து. வணக்கம், உங்க கூட பேசிட்டு இருக்கிறது சபரி. நான் இந்த சேனல்ல தொடர்ந்து நிறைய புத்தகங்களை ரிவ்யூ பண்ணிட்டு வரேன். புத்தகங்கள்ல இருக்கக்கூடிய கதைகளை, கருத்துக்களை புரியுற வகையில எடுத்து சொல்லிட்டு வரேன். உங்களுக்கு இது மாதிரி காணொளிகள் பிடிக்கும்னா என்ன ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற பெத் கெம்டன் எழுதிய வாபி சாபி என்ன சொல்லி தருதுன்னு பார்க்கலாமா? முதல்ல இந்த வாபி சாபி அப்படின்ற சொல் ரெண்டு சொற்களுடைய காம்பினேஷன். இதுல வாபி அப்படின்றது இம்பர்ஃபெக்ட் அப்படின்னு குறிக்கும். குறைபாடோட இருக்கிறது, உடைஞ்சிருக்கிறது, பழசா இருக்கிறது, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு குறை. அப்படியே இந்த சாபி அப்படின்னா அழகு அப்படின்னு அர்த்தம். அப்ப வாபி சாபி அப்படின்னு காம்பினேஷன்ல இதை பயன்படுத்தும் போது இது எதை சொல்லுது? குறையில் இருக்கும் அழகையும் பார்க்க வேண்டும், குறையிலும் அழகு இருக்கிறது அப்படின்னு சொல்லுது. அப்படி இல்ல சபரி, எனக்கு எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கணும், நான் எல்லாமே சுத்தமா இருக்கணும், அழகா இருக்கணும், ரொம்ப நேர்த்தியா இருக்கணும்னு விரும்புவேன், அதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு உங்கள ஒரு சிலர் என்கிட்ட கேட்கலாம். இது பாக்குறதுக்கு ஒரு நல்ல பழக்கம் மாதிரி தோணுனாலும் எந்த விதத்துல ஒரு நபரை இது பாதிக்குது அப்படிங்கறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். ஒருத்தர் ஒரு வீடு கட்டுறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த வீடு பல வருஷங்களுக்கு அவரு கட்டினப்போ எப்படி இருந்ததோ அப்படியே இருக்குமா என்ன? வீடு கட்டின புதுசுல டைல்ஸ் எல்லாம் பளபளன்னு இருக்கும், ஜன்னல் கதவுகள் செவரெல்லாம் அப்படியே இருக்கும், ஒரு சின்ன வெடிப்போ கீரலோ இல்லாம பளபளன்னு. ஆனா 5 வருஷம் கழிச்சு அந்த வீடு அப்படியா இருக்கும்? டைல்ஸ்ல இருக்கிற பளபளப்பு நீங்கி இருக்கும், கண்ணாடிகள்ல அழுக்கு இருக்கும், செவறுகள்ல வெடிப்பு இருக்கும் தானே? அந்த வெடிப்புகளும் அந்த அழுக்கும் அந்த பளபளப்பு குறையிறதும் 5 வருஷம் கழிச்சுதான் நடக்கும்னு யாரும் கேரண்டி கொடுக்க முடியாது. 1 வருஷத்துலயோ 2 வருஷத்துலயோ கூட நடக்கலாம். ஆனா அதையெல்லாம் அவர் அப்பப்ப சரி பண்ணிக்கிட்டே சுத்திட்டு இருக்க முடியுமா? முடியாது. ஒரு 5 வருஷத்துக்கு ஒருக்கையோ 10 வருஷத்துக்கு ஒருக்கையோ தான் சரி பண்ண முடியும். இப்ப ஒருவேளை ஒரு நபர் எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கணும்னு விரும்புற நபரா இருந்தா அந்த இடத்துல அவருடைய மனநிலை எப்படி இருக்கும் தெரியுமா? முதல் வருஷம் வீடு கட்டினதுமே எப்பவும் இந்த வீடு இப்படியே இருக்கணுமேங்கிற தவிப்பு, திடீர்னு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்றதுங்கிற தவிப்பு அவருக்கு இருக்கும். 2வது வருஷம் ஒரு கீரலோ அழுக்கோ படியும் போது எப்படா இதை சுத்தம் பண்ணுவோன்ற பதற்றம் இருக்கும். அந்த பதற்றம் ஒவ்வொரு செயல செய்யும் போதும் நிம்மதியா அவரை செய்யவே விடாது. ஒரு 5 வருஷம் கழிச்சு பார்த்தா அதை சரி செய்யறதுக்கு ஆகிற செலவு குறைவானதா கூட இருக்கலாம், எஃபர்ட் குறைவானதா கூட இருக்கலாம். ஆனா முதல் 2 வருடங்களும் அவரு எப்படிப்பட்ட வேதனை அனுபவிச்சிருக்காரு? இப்படி ஆயிடக்கூடாதே அப்படிங்கிற பதற்றத்தையும், இப்படி ஆயிடுச்சேங்கிற கில்ட்டையும், எப்படி சரி பண்ண போறோங்கிற கேள்வியையும் அனுபவிச்சிருக்காரு. எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கணும், அழகா இருக்கணும்னு நினைச்சா யாருக்குனாலும் இதுதான் நிலைமை. ஆனா யோசிச்சு பாருங்க, அவர் வீடு கட்டும் போது என்ன எண்ணத்துல கட்டியிருப்பாரு? என் வீடு அழகா இருக்கணும், நான் நிம்மதியா அந்த வீட்டுல வாழணும், நான் சந்தோஷமா அந்த வீட்டுல வாழணும் அப்படின்னு தானே. ஆனா அடுத்த 5 வருஷம் அவர் அனுபவிச்ச துன்பத்துக்கும் குழப்பத்துக்கும் அந்த வீடே காரணமா மாறிச்சு பாத்தீங்களா? அந்த வீடே அப்படின்னு சொல்றதை விட அந்த வீடு அழகா மட்டும்தான் இருக்கணும், பெர்ஃபெக்டா தான் இருக்கணும் அப்படின்னு அவர் நினைச்சதே காரணமா மாறிச்சு பாத்தீங்களா? இந்த இடம் தான் இந்த ஆத்தரை இந்த புக்கையே எழுத தூண்டுச்சான். இந்த புத்தகத்தை தொடங்கும் போதே இந்த ஆசிரியர் சொல்லிடுறாரு, மேற்கத்திய உலகம் அதிகமாக நேர்த்திக்கும் அழகுக்கும் இடம் கொடுக்கிறது, ஜப்பானிய வாழ்க்கை முறையோ நிதானமான ஒரு வாழ்க்கையைத்தான் விரும்புகிறது அப்படின்னு. அதே நேரத்துல இது பெஸ்டா அது பெஸ்டான்னு இந்த ஆசிரியர் ஆர்கியூ பண்ணல. ஒரு சில விஷயங்களுக்கு தான் பெர்ஃபெக்ஷன் தேவைப்படுது அப்படின்னும், மீதி இருக்கிற 80% விஷயங்களுக்கு பெர்ஃபெக்ஷன் தேவைப்படுறது இல்ல, நம்ம தான் அளவுக்கு அதிகமா அதை பெர்ஃபெக்டா பண்றதுக்கு முயற்சி பண்றோம் அப்படின்னு இவர் சொல்றாரு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு சர்ஜரி பண்ணும்போது ஒரு சர்ஜன் பெர்ஃபெக்டா தான் அதை பண்ணி ஆகணும். ஏர்கிராஃப்ட் புறப்படுறதுக்கு முன்னாடி அதுல நம்ம பண்ற டெஸ்டிங்க பெர்ஃபெக்டா தான் பண்ணி ஆகணும். இதுல எல்லாம் சின்னதா ஒரு தவறு நடந்தா கூட அது பெரிய பாதிப்புகளுக்கு வழிவகுக்குது. ஆனா அதே இது
ஒரு கேக் கட் பண்ணும் போதும் பெர்ஃபெக்டா தான் பண்ணுவேன், வீட்டை சுத்தம் பண்ணும்போது கூட அதை பெர்ஃபெக்டா பண்ணாதான் பண்ணுவேன் அப்படிங்கிற பிடிவாதம் நமக்கு இருந்துச்சுன்னா நல்லதுக்கு இல்ல அப்படின்றது இவரோட கூற்று. இதை ரிவ்யூ பண்ணணும்னு நினைச்சிட்டேன். ஆனா இதுல இருக்கிற கருத்துக்கள் ரொம்ப பிராடா இருக்கு. ஆனாலும் 4 கோணங்கள்ல இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முயற்சி செய்யறேன். அதுல முதல் கோணம், நம்மள நிறைய பேரு ஒரு விஷயம் பெர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறதுக்கு காரணம் நம்ம அடிமனதுல எழுற ஆசையோ விருப்பமோ கிடையாதாம். அடுத்தவங்க பார்வையில நம்ம நேர்த்தியா தெரியணுமேங்கிற எண்ணமோ, ஒருவேளை ஒரு சின்ன குறை இருந்தா கூட அடுத்தவங்க நம்மள தவறா பேசிடுவாங்களோங்கிற பயமும் தான் இந்த பெர்ஃபெக்ஷனை நம்ம மண்டையில புகுத்துதான். எடுத்துக்காட்டுக்கு நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். நம்ம வீடு இருக்குல்ல, எப்பவும் ஒண்ணு போலதான் வச்சிருப்போம், ஓரளவுக்கு நீட்டா வச்சிருப்போம். ஆனா யாராவது சொந்தக்காரங்க வராங்கன்னா அதே வீட்டை இன்னும் 2 மடங்கு 3 மடங்கு சுத்தம் பண்றதுக்கு முயற்சி செய்வோம். ஒருவேளை வீடு சுத்தமா இருக்கணுங்கிறது தான் உங்க எண்ணம்னா ஒவ்வொரு நாளும் தானே வீட்டை சுத்தம் பண்ணிருப்பீங்க. அல்லது நீங்களாவே ஒரு பிளான் வச்சு எப்பவுமே வீட்டை சுத்தம் பண்ணிட்டு தானே இருப்பீங்க. ஆனா எது தூண்டுது? யாரோ ஒரு உறவினர் நம்ம வீட்டுக்கு வரப்போறாங்கன்னதும் மட்டும் அவசரமா அந்த வீட்டை மறுபடி ஒரு முறை சுத்தம் பண்ண உங்களை எது தூண்டுது? அவங்க நம்ம வீட்டை பத்தி என்ன சொல்லிருவாங்க அப்படிங்கிற யோசனை, சரியா? ஆனா அதுக்குன்னு இந்த ஆசிரியர் யாராவது வரும்போது வீட்டை நல்லா குப்பையா போட்டு வச்சிருங்கன்னு சொல்லல. என்னதான் ஒவ்வொரு நாளும் நீங்க சுத்தமா வச்சிருக்க முயன்றாலும் ஏதோ ஒரு வேலை வரும்போதோ இல்ல யாரோ ஒரு குழந்தை வரும்போதோ உங்க வீடு கலைக்கப்படும் போது அதையும் ஏத்துக்கோங்க. ஏன்னா நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க சுத்தமா வச்சுக்கிட்டா அவங்க உங்களை பாராட்டணும்னு அவசியம் இல்ல. எவ்வளவோ சுத்தமா இருக்கிற வீட்டுல கூட தூசி படிஞ்ச ஏதாவது ஒரு இடத்தை கண்டுபிடிச்சு அதுக்காக உங்களை குறை சொல்றவங்களும் இருக்காங்க. இனி 2வது இந்த ஆசிரியர் அலசுற கோணம் என்னன்னா, அழகை விட உயிர் என்பது பெரியது. ஒரு விஷயத்த பெஸ்ட்னு இந்த ஊரே சொல்லலாம், இதுதான் சிறந்ததுன்னு உங்க மனசு கூட சொல்லலாம். ஆனா ஒரு விஷயத்துல சோல், அதாவது உயிர் இல்லைன்னா உங்களுக்கு அது பெரிய திருப்தியை தராது. உள்ளார்ந்த மகிழ்ச்சிய உயிர் இல்லாத சோல் இல்லாத எந்த விஷயமுமே தராது. எடுத்துக்காட்டுக்கு நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். உங்களுக்கு 2 நண்பர்களிடமிருந்து அழைப்பு வருது. ஒரு நண்பர் உங்களை ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு கூப்பிடுறாரு. அவருக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய நண்பர்களோடு சேர்த்து ஒரு விருந்த ஏற்பாடு செஞ்சிருக்காரு. ஆனா அந்த விருந்துக்கு இந்த மாதிரி உடையில தான் நீங்க போகணும், இந்த மாதிரி எட்டிக்யூட் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் நீங்க சாப்பிடணும் அப்படின்னு நிறைய ரூல்ஸ் இருக்கு. கண்டிப்பா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல அந்த ரூல்ஸ் மீறி நீங்க நடக்க முடியாது. சத்தமா சிரிக்க முடியாது, சத்தமா பேச முடியாது, நினைக்கிற நேரத்துல கை தட்டி ஆர்ப்பாட்டம் பண்ண முடியாது. அதே மாதிரி இன்னொரு நண்பரும் உங்களை ஒரு விருந்துக்கு கூப்பிட்டிருக்காரு. ஆனா அது ஒரு சாதாரண இடம் தான். அந்த விருந்துல அவர் ஏற்பாடு பண்ணிருக்கிறதும் சாதாரண சாப்பாடு தான். ஆனா அந்த இடத்துல நீங்க சத்தமா பேசிக்கலாம், சிரிச்சுக்கலாம், சந்தோஷமா இருந்துக்கலாம். யாரும் உங்களை எதுவும் சொல்ல போறது இல்ல. இந்த 2ல எந்த விருந்து நிஜமாவே சந்தோஷத்தை கொடுக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா இத பணத்தின் அடிப்படையில நான் சொல்லல. சாதாரண இடத்துல கூட டீசென்டா நடந்துக்கோங்கிற பேர்ல இத வச்சுதான் சாப்பிடணும், இப்படிதான் இருக்கணும்னு சொல்ற நபர்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. அப்ப இத பணத்தின் அடிப்படையில நான் சொல்ல வரல, நீங்களா இருக்கிறத தான் சொல்றேன். எந்த இடம் உங்களை நீங்களாவே இருக்கிறதுக்கு அனுமதிக்குதோ அந்த இடம் தான் ஜீவனுள்ள இடமா உங்களுக்கு தெரியும். பிராக்டிக்கலா பார்த்தா அப்படிப்பட்ட ஒரு இடம் ரொம்ப அழகானதாவும் ஆடம்பரமானதாவும் ஒரு சிறு குறை கூட இல்லாததாவும் இருக்காது. இன்னொரு எடுத்துக்காட்டு கூட சொல்லலாம். உங்களுக்கு 2 பரிசுகள் வருது. அதுல ஒரு பரிசு ரொம்ப அழகான பளபளப்பான ஒரு பிளாஸ்டிக் பொம்மை, இன்னொரு பரிசு புராதனமான ஒரு மர பொம்மை. இது 2ல எதை பார்த்ததும் நீங்க எமோஷனலா கனெக்ட் ஆவீங்க? அந்த பளபளப்பான பிளாஸ்டிக் பொம்மையை பார்த்ததும் அது உங்க கண்ணை பறிக்கலாம். ஆனா புராதனமான அந்த மர பொம்மை தான் உங்களோட ஒரு தொடர்பை ஏற்படுத்தும். பல நேரங்கள்ல பெர்ஃபெக்டா இருக்கிற விஷயங்களை விட சின்ன சின்ன குறைபாடுகளோடு இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களோட ஒரு நல்ல கனெக்டை ஏற்படுத்தும். அடுத்த 3வது, காலத்தால் கனிவதில் கூட அழகு இருக்கிறது. இப்ப நம்ம நிறைய பேருக்கு முதுமையை பார்த்தாலே பயமா இருக்கு. முதிர்ச்சியை நினைச்சோம், முதுமையை நினைச்சோம் ஒரு பயம் நம்ம நிறைய பேரோட மனசுல குடிக்கொள்ளுது. ஆனா இதுதான் இயற்கை, முதிர்வதுதான் இயற்கை. மனுஷங்க என்ன பண்றாங்க? குழந்தைகளாக பிறக்குறாங்க, சிறுவர்களாக வளர்றாங்க, வாலிப பிராயத்தை எட்டும் போது பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்காங்க. அடுத்தது அவங்க தேகம் முதிர்ச்சி அடையுது, நடுத்தர வயதுக்கு வராங்க, முதியவர்களாக மாறுறாங்க. இந்த ஒவ்வொரு ஸ்டேஜ்லயுமே ஒரு அழகு இருக்கதான் செய்யுது. குழந்தைகள் கிட்ட எப்படி ஒரு அழகு இருக்கோ அதே மாதிரியான அழகுதான் முதியவர்கள் கிட்டையும் இருக்கு. நரைத்த முடி, தோல் சுருக்கம், முகத்துல ஏற்படக்கூடிய தழும்புகள் இதெல்லாம் வயசுக்கு மட்டும் அடையாளம் இல்ல, ஒரு நபர் அடைந்திருக்கக்கூடிய முதிர்ச்சிக்கும் சேர்த்தே அடையாளமாகுது. இப்ப நான் சொன்னதை எல்லாத்தையும் மீறி இல்ல
முதுமையில அழகு இல்ல அப்படின்னு நீங்க ஆர்கியூ பண்றீங்கன்னா உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயத்த நான் சொல்றேன். உங்களை பெத்தவங்க இருப்பாங்க, உங்க பேரண்ட்ஸ். அவங்களோட முதுமைய நீங்க கண்ணால பாத்துக்கிட்டே வருவீங்க. இளமை காலத்தை விட இப்ப அவங்க வீக்காவும் தோற்ற பொலிவு இல்லாதவர்களாவும் ஆரோக்கியமற்றவர்களாவும் உங்களுக்கு தோணும். ஆனா இதே உங்க குழந்தைங்களுக்கு அவங்கள பார்த்தா எப்படி தோணும் தெரியுமா? அழகானவங்களா, அன்பானவங்களா, தனக்கு ஒரு பிரச்சனைனா உதவக்கூடியவங்களா தோணும். நான் நிறைய குழந்தைகளோட இன்டராக்ட் பண்ணுவேன். எந்த குழந்தையுமே தன்னோட தாத்தா பாட்டிய குறை சொல்லி நான் பார்த்ததில்ல. எந்த குழந்தையுமே தன்னோட தாத்தா பாட்டிய வீக்கானவங்கன்னு சொல்லி நான் பார்த்ததில்ல. ஒருவேளை அவங்க வீக்காவே இருந்தாலும் கூட கை கொடுத்து உதவி செய்வாங்களே ஒழிய அந்த வீக்னஸ அவங்க குறை சொல்ல மாட்டாங்க. நம்ம பார்வைக்கும் அந்த குழந்தைங்களோட பார்வைக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசம் என்ன? அதுதாங்க முதிர்ச்சியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம், காலம் கனிவதை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை. அவங்க தாத்தா பாட்டிய அப்படியே ஏத்துக்கிறாங்க. அவங்க இருக்கிற உருவத்திலேயே, பேசுற விதத்திலேயே, அவங்க இப்ப எப்படி இருக்கிறாங்களோ அப்படியே அவங்கள ஏத்துக்கிறாங்க. ஆனா நம்ம அப்படி ஏத்துக்கல, கம்பேர் பண்றோம். ஒருவேளை இந்த வாபி சாபி தத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த வாபி சாபி தத்துவத்தை நம்ம வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா, நம்ம கண்ணுக்கும் கூட இந்த தோல் சுருக்கங்கள் முதிர்ச்சியின் அடையாளமாக, காலம் கனிவதின் அடையாளமாக தெரியும். ஏன்னா அதை மனசுல நிறுத்தி வாழும் போது காலம் கனிவதிலும் அழகு இருக்கிறது அப்படிங்கிற உண்மை நமக்கு புரிஞ்சிரும். அதை நம்ம மனசு ஏத்துக்கும். 4வது, எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கணும், எல்லாரும் பர்ஃபெக்டா இருக்கணும்னு நம்ம நினைச்சிட்டே இருந்தோம்னா நிறைய மனிதர்களை காயப்படுத்தக்கூடிய நபரா நம்ம மாறிடுவோம். நம்மளை சுத்தி என்ன ரோபோவா இருக்கு? எல்லா விதத்திலையும் ப்ரெசிஷனோட செயல்பட்டு பர்ஃபெக்டா இருக்கிறதுக்கு நம்ம மனுஷங்க கூட தாங்க வாழ்றோம். நம்மளை சுத்தி மனுஷங்க தான் இருக்காங்க. ஒரு ரோபோ கிட்ட இருக்கக்கூடிய நேர்த்திய எப்படி நீங்க மனிதர்கள் கிட்ட எதிர்பார்க்க முடியும்? மனுஷன்னா சின்ன சின்ன தப்பு செய்யதான் செய்வான். அப்படி மனுஷங்க செய்யற தவிர நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். சொல்லலாம், திருத்த முயற்சி செய்யலாம். ஆனா ஒரு இயந்திரத்துக்கு இணையாக மனிதனை எதிர்பார்க்க முடியாது. இன்ஃபேக்ட் பெர்ஃபெக்டா இருக்கிற எல்லாமே நல்லா இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. எடுத்துக்காட்டுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். இந்த தோசை இருக்குல்ல, தோசை, அந்த தோசைய சில ஹோட்டல்ல மனுஷங்களை வச்சு சுடுறாங்க, சில ஹோட்டல்ல மெஷினை வச்சு சுடுறாங்க. மனுஷங்க சுடுற தோசை அழகா இருக்குமா அல்லது மெஷின் சுடுற தோசை அழகா இருக்குமான்னு பார்த்தா மெஷின் சுடுற தோசை தான் அழகா இருக்கும். ஆனா மனுஷங்க சுடுற தோசை ருசியா இருக்குமா, மெஷின் சுடுற தோசை ருசியா இருக்குமான்னு கேட்டா மனுஷங்க சுடுற தோசை தான் ருசியா இருக்கும். என்னதான் மெஷின் ரொம்ப அழகா சரியான வட்டமா போட்டாலும், அது சுட்டு போடுற ஒவ்வொரு தோசையும் ஒரே மாதிரியான நிறத்துல இருந்தாலும், மனுஷன் சுட்டு போடுற தோசைக்கு இணையா அதால ஒரு காலமும் ருசியை கொடுக்க முடியாது. யோசிச்சு பாருங்களேன், மெஷின் சுடுற தோசை தான் பெர்ஃபெக்டா இருக்கே. நீங்க கேட்ட மாதிரியான வடிவத்துல, கேட்ட மாதிரியான நிறத்துல பெர்ஃபெக்டா தானே இருக்கு. அதையே உங்களுக்கு பிடிக்கல? இது பெர்ஃபெக்டா தானே இருக்கு, இது உனக்கு பிடிச்சுதான் ஆகணும்னு உங்க நாக்க உங்களால ஏன் கன்வின்ஸ் பண்ண முடியல? அது முடியாதுங்க. பாக்குறதுக்கு பெர்ஃபெக்டா இருக்குன்னு உங்க கண்ணை வேணா நீங்க ஏமாத்திக்கலாம், உங்க கண்ணை வேணா நீங்க கன்வின்ஸ் பண்ணிக்கலாம். ஆனா சுவைக்கிறதுக்கும் பெர்ஃபெக்டா தான் இருக்குன்னு உங்க நாக்க, உங்க மூளைய உங்களால கன்வின்ஸ் பண்ண முடியாது. இப்படியாக பெர்ஃபெக்ஷனிசம்ங்கிற பேர்ல நம்ம என்னெல்லாம் தவறு செய்யறோம் அப்படிங்கறத அடிக்கோடிட்டு காட்டிட்டு, குறையில இருக்கிற அழகையும் நம்ம பார்க்க தொடங்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த புத்தகமே வழி சொல்லி தருது. அதை மட்டும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். முதல்ல கின்சுகி மனநிலைய உருவாக்கணும். ஜப்பான்ல யாராவது ஒருத்தங்க உங்களுக்கு பரிசளிச்ச தேநீர் கோப்பை உடைஞ்சிருச்சுன்னா, யாராவது உங்களுக்கு கிஃப்ட் பண்ணன அல்லது நீங்க ரொம்ப சென்டிமெண்டலா வச்சிருக்க கூடிய ஒரு செராமிக் பவுல் உடைஞ்சிருச்சுன்னா அதை அப்படியே தூரத்துக்கி போட்டுற மாட்டாங்க. கீரல் விழுந்த பகுதிகளை, மெல்லிசா உடைஞ்ச பகுதிகளை தங்கத்தாலேயே இணைச்சு அதை மறுபடியும் பயன்படுத்துவாங்க. இது மாதிரியான கின்சுகி கோப்பைகளை நீங்க பார்த்திருப்பீங்க. நிறைய இடங்கள்ல இத பத்தி கேள்வியும் பட்டிருப்பீங்க. இது மாதிரியே நமக்கும் ஏதாவது தவறு நடக்கும் போது, சின்ன சின்ன பிழைகள் ஏற்படும் போது, அந்த பிழைகளை அன்பால ஒட்டி அதை மறுபடியும் புதுப்பித்துக் கொள்ள நமக்கு தெரியணும். 2வது, உங்ககிட்ட இருக்கிற குறைய நீங்க ஏத்துக்கணும். நம்மள ஒரு பெர்ஃபெக்டான பர்சனா நம்ம நினைச்சுக்கிறோம். நான் பண்ண எல்லாமே சரியாதான் இருக்கும், எனக்கு எல்லாமே சரியா பண்ண தெரியும், நான் பண்றதுல எந்த தவறும் வராது அப்படின்னு நமக்கே நம்ம சர்டிபிகேட் கொடுத்துக்கிறோம். கண்டிப்பா இந்த நம்பிக்கை தவறு இல்ல. ஆனா இதே எண்ணத்துல நிறைய பேரை காயப்படுத்துறது தப்பில்லையா? இதே எண்ணத்துல நிறைய செயல்களை செஞ்சா ஒழுங்காதான் செய்வேன், இல்லனா செய்யவே மாட்டேன்னு தள்ளி போடுறது தப்பில்லையா? 3வது, முதுமையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இடத்துல ஒரு சம்பவத்தை சொல்ல விரும்புறேன். போன வாரம் எங்க காருக்கு பெட்ரோல் போடுறதுக்காக போயிருந்தோம். இந்த ஊர்ல அதுக்குன்னு ஒரு ஆளெல்லாம் வேலைக்கு வச்சிருக்க மாட்டாங்க.
நம்மளே தான் இறங்கி நம்ம காருக்கு பெட்ரோல் போட்டுக்கணும். வரிசையா காரெல்லாம் நிக்கும். நம்ம டர்ன் வரும்போது நம்ம இறங்கி போய் நமக்கான வேலையை பார்த்துக்கணும். அப்படி அன்னைக்கு எங்க முன்னாடி நின்னவங்க ஒரு வயதான மூதாட்டி தனியாவே தன்னோட காரை டிரைவ் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. ரொம்ப மெதுவா நிதானமா இறங்குனாங்க. அவங்களால வேகமா எதையும் அசைக்க முடியல, வேகமா எதையும் எடுக்க முடியல. டிஸ்பிளேல செலக்ட் பண்ணும்போது கூட வேகமா எதுவும் பண்ண முடியல. ரொம்ப நிதானமா தான் ஒவ்வொரு செயலையும் செஞ்சாங்க. அவங்க லிப்ஸ்டிக் போட்டிருந்தாங்க, அழகா கண்மை போட்டிருந்தாங்க, ரொம்ப நீட்டா ட்ரெஸ் பண்ணிருந்தாங்க. அதெல்லாம் ரசிச்சுக்கிட்டே இருந்தோம். பாருங்க, இந்த வயசுல கூட இவ்வளவு அழகா காரை டிரைவ் பண்ணிட்டு வந்திருக்காங்களேன்னு பேசிக்கிட்டே இருந்தோம். அந்த இடத்துல வேற யாராவது நின்று இருந்தாங்கன்னா கண்டிப்பா 2 நிமிஷத்துல பெட்ரோல் போட்டுட்டு கிளம்பியிருப்பாங்க. ஆனா அந்த பாட்டியால அது முடியல. அவங்க ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் எடுத்துக்கிட்டாங்க. மற்றவங்களை விட 3 மடங்கு நேரம். ஒருவேளை ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க அவங்கள பார்த்திருந்தா, அல்லது அவசரமா எங்கேயாவது போக வேண்டிய நிலை எங்களுக்கு இருந்திருந்தா, நிச்சயமா எங்களால அவங்கள அப்படி ரசிச்சிருக்கவே முடியாது. எப்படா சீக்கிரமா போவாங்க, இப்படி வயசான காலத்துல வந்து தொந்தரவு பண்றாங்களேன்னு எங்களுக்கு தோணி இருக்கலாம். ஆனா அன்னைக்கு நாங்க நிதானமா இருந்தோம். நிதானமா இருந்ததுனால அவங்கள ரசிக்க தோணுச்சு. அந்த ஒரு சம்பவம் என்னை யோசிக்க வச்சுது. இந்த உலகம் எல்லாருக்கும் சமமானது தானே. குழந்தைங்க, பெரியவங்க, முதியவர்கள் எல்லாரும் சேர்ந்து வாழ வேண்டிய உலகம் தானே இது. அப்படி இருக்கும்போது குழந்தைகளோட துருதுருப்பை ஆனாலும் சரி, முதியவர்களுடைய நிதானத்தை ஆனாலும் சரி, நம்ம ரசிக்க தானே செய்யணும். ஆனா இது எதுவுமே செய்யாம நடுத்தர வயது வரும்போது நம்ம ஏன் அடமெண்டா மாறிடுறோம்? எல்லாருமே நம்ம பேஸ்க்கு வரணும், யாருமே ஸ்லோவா இருக்க கூடாதுன்னு நம்ம ஏன் பிடிவாதமா இருக்கிறோம்? இது மாதிரி எல்லாம் எனக்கு அன்னைக்கு தோணுச்சு. அந்த இடத்துலதான் இந்த வாபி சாபின்ற புத்தகத்தை இந்த வாரம் சொல்லணும்னு நினைச்சேன். மனிதர்களாகிய நம்ம வேக வேகமா ஓடி, வேக வேகமா அலைஞ்சு, வேக வேகமா பறந்து வேலை பார்க்கறதுக்காக மட்டுமே படைக்கப்பட்டவர்கள் கிடையாது. இந்த இயற்கையை ரசிக்கிறதுக்கும், நிதானமா இந்த உலகத்துல வாழ்றதுக்கும், எல்லாரோடும் ஒத்து போவதற்கும் சேர்த்துதான் படைக்கப்பட்டிருக்கோம். சொல்லப்போனா இந்த வாழ்க்கை முறை அப்படி வாழ்றதுக்கு தான் நமக்கு உதவி செய்யுது. இனி 4வதா ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். முடிவு பகுதியையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். நம்மள நிறைய பேருக்கு தொடக்கம் ரொம்ப பிடிக்குது. தொடக்கத்தை ரசிக்கிறோம், வரவேற்கிறோம், அதுக்காக காத்திருக்கிறோம். ஆனா இயற்கை எப்படிப்பட்டது? தொடக்கம்னு ஒண்ணு இருந்தா முடிவுன்னும் ஒண்ணு இருக்கதானே செய்யும். முடிவையும் ரசிக்க தொடங்கினால் வாழ்க்கை அழகாகும்னு சொல்லி இந்த புத்தகத்தை முடிக்கிறாரு. அதுக்கு இவர் ஒரு எடுத்துக்காட்டும் சொல்லியிருக்கிறாரு. அழகான ஒரு எடுத்துக்காட்டு. ஜப்பான்ல நிறைய செரி மரங்கள் உண்டு. இந்த செரி மரங்கள் எல்லாம் வசந்த காலம் வரும்போது பூக்கும். அது வரைக்கும் மொட்டையா இருக்கக்கூடிய மரங்கள்ல பூக்கள் மட்டும் நிறைஞ்சிருக்கும் போது அதை பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும். அதையே விழாவெடுத்து அவங்க கொண்டாடுவாங்க. ஆனா அந்த பூக்கள் வெறும் 2 வாரத்துக்கோ 3 வாரத்துக்கோ மட்டும்தான் அந்த மரத்துல இருக்கும். 2வது வாரம் பூக்கள் உதிர ஆரம்பிச்சு 3வது வாரம் எல்லா பூக்களுமே மரத்துக்கு கீழே உதிர்ந்து விழுந்துரும். ஆனா அங்க எப்படி பூ பூக்கிற காலத்துல அதை ரசிக்க தொடங்குனாங்களோ அதே மாதிரி அந்த பூக்கள் எல்லாம் கீழே உதிர்ந்து கிடக்கிறதையும் ரசிக்க தொடருவாங்களாம். இந்த போட்டோகிராஃபர்ஸ் எல்லாம், புகைப்படம் பிடிக்கிறவங்க எல்லாம் எப்படி பூக்களால நிறைந்திருக்கக்கூடிய மரங்களை புகைப்படம் எடுப்பாங்களோ அதே மாதிரி பூக்கள் உதிர்ந்து தரை முழுவதும் பூக்களால் நிரப்பப்பட்ட அந்த இடத்தையும் புகைப்படம் எடுப்பாங்களாம். அததான் சொல்றாங்க, தொடக்கம் எவ்வளவு அழகானதோ முடிவும் அவ்வளவு அழகானது. பாருங்க எவ்வளவு அழகா. குறையிலிருக்கும் அழகையும் பாருங்கள், காலம் கனிவதிலிருக்கும் அழகையும் ரசிக்க தொடங்குங்கள்னு நமக்கு சொல்லி கொடுத்திருக்காரு இந்த ஆசிரியர். நம்மளும் அப்ப அதை பண்ணுவோமா? குறையிலிருக்கும் அழகையும் பார்க்க தொடங்குவோமா? அப்படி மாறுறதுக்கு என்னுடைய காணொலியும் உங்களுக்கு உதவியா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில இதை நிறைவு செய்றேன். நம்ம இன்னொரு நாள் இன்னொரு காணொலியோடு சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சபரி. நன்றி, வணக்கம்.